அஸ்ட்ரோவர்தினி பர்வத் மேம், நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கத்துக்கிட்ட கிளாஸ் பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் தான் இம்ப்ரெஷன் ஆகி வந்தது. 2023 ரொம்ப கன்ஃபியூஷன். திருமண பொருத்தம்னா எப்படி பார்க்க முடியுமா? நம்ம ஏன்னா ஜோதிடரா இருந்தா திருமண பொருத்தமும் கொடுப்பாங்க. ஆனா இதுல எப்படி நம்ம சர்வே ஆகி போறோம்? ஏன்னா நான் பேசிக் லெவல், நான் சென்னை இங்க இருக்கிறது. சென்னையில நான் பேசிக் லெவல்ல இருக்கிற எங்களுடைய முதல் குருநாதர் கிட்ட எல்லாமே பேசிக் லெவல்ல கத்துக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு திருமண பொருத்தத்துல ஒரு கான்பிடென்ட்டே இல்லை. அப்போதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ திருமண பொருத்தம் பத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து திருமண பொருத்தம் புக்கு வாங்கினேன். நீங்க எனக்கு கொரியர் அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எப்ப திருமணம் ஆகும் அப்படின்ற மாதிரி, யார் கொடுப்பாங்க, ராகு சனி குருன்னு 3 பிரிவா பிரிச்சது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஜாதகம் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஎஸ்ஜேவி ஆப்பும் வாங்கிட்டேன். இப்போதைக்கு அதுலதான் ஒரு 3 வருஷமா அதுலதான் கண்டினியூ பண்ணி பாக்குறேன். எனக்கு கான்பிடென்ட்டா பதில் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கைரேகை வகுப்புன்னு சொல்லிட்டு நீங்க ஐயா சிவகாளீஸ்வர் ஐயா நம்ம கிட்ட உங்களுடைய இதுல வந்தாங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய மாணவர்களையும் நீங்க இதுல கொண்டு அவங்ககிட்டயும் நாங்க நிறைய வகுப்பு கத்துக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் இயர் மஞ்சுளா மேடம் கிட்ட மலர் மருத்துவம் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சிருக்கேன். இப்போ அதுக்கான சர்டிபிகேட்டு எனக்கு சென்னையில நீங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் மந்த். அந்த மாநாடுல கலந்துட்டு கண்டிப்பா வரணும்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கிறேங்க ஐயா. அப்புறம் நிறைய குறைஞ்ச கட்டணத்துல நிறைய வகுப்புகள் கொடுத்தீங்க. வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அதுக்காக செலவு பண்ணி நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப குறைஞ்ச தொகையில நான் கத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா வீட்டுல கேட்ட உடனே கொடுக்குற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்றீங்க. அதுல எனக்கு நிறைய கிளாஸ் கத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள்ல இருந்து, முகூர்த்த வகுப்புல இருந்து, லாஸ்ட் இயர் நிறைய 500 ரூபாய் வகுப்பு 1000 ரூபாய் வகுப்பு அந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன். அதுல எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. நானும் நீங்க மற்ற ஜோதிடர்கள் மாதிரி இப்ப நான் ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த பிரபஞ்ச சக்தியாலும் என்னுடைய குலதெய்வ ஆசீர்வாதோடும் இன்னும் ஒரு ஆபீஸ் போடணும்னு ஒரு ஐடியா இருக்குங்கய்யா. அதுக்கும் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க வராகி அம்மனுடைய நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த நிறைய போடுங்க. வராகி அம்மனுடைய மந்திரம் சொல்லிதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எல்லாம். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஜோதிடத்துக்கு என்ன நேம் போடணுன்றது எனக்கு அந்த இடத்துலதான் எனக்கு தோணுச்சு. அதனால அந்த வராகி அம்மனுடைய அஷ்டவராகி ஜோதிட நிலையம் தான் போட்டிருக்கேன். இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஐயா ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, யாரா இருந்தாலும் ஒரு முடிவு இன்னைக்கு எனக்கு சென்னையில கிளைண்ட்ஸ் நிறைய வெளியூர்லயும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எந்த ஒரு முடிவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு கான்பிடென்ட் கொடுத்தது உங்ககிட்ட தர்மசாஸ்தா ஜோதிடம் நிலையம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு. அதுவும் மெயினா சொன்ன போனீங்கன்னா, நான் திருமண பொறுத்து வந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பிடுவேன். நீங்க கொஞ்சம் பாருங்க, எனக்கு கொஞ்சம் பயம். அவங்க கூட சொல்லுவாங்க, இல்ல நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, ஒண்ணும். ஆனா என்னால வர முடியல. உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதுல ஒரு கான்பிடென்ட் நம்மளுடைய ஆப்ல நான் பார்த்தோன்னே நீங்க சொல்லியிருப்பீங்க அதுல எப்படி லக்னம் பொருத்தம், ராசி பொருத்தம், கர்ண பொருத்தம் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படியே. இன்னி வரைக்கும் எல்லா கிளைண்ட்டுமே நம்ம கிட்ட வந்தாங்கன்னா வேற எங்கேயும் இது வரைக்கும் திருமண பொருத்தத்துக்கு பாக்குறது போறது இல்லைங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நம்மளுடைய ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அதான் தொடர்ந்து பயணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய கிளாஸ் எங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறீங்க. இன்னும் மேல மேல நல்லா எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. நன்றிமா நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். பள்ளிப்பாளையம் ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.